கடந்த 4 ஆண்டுகளில் 259 கிராமங்களுக்கு 25 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி. மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இது கடந்த ஆண்டு மட்டும் 3794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும், பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் 1,59 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு, அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொண்டு செய்வோருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளூர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு, அதற்கான காசோலையும் 1 சவரன் மதிப்பிலான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது முனைவர் து. ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த 2022 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. தீருதவி தொகையாக 207 கோடியே 26 லட்சம் ரூபாய் 17,098 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் ஒரு புதிய முயற்சியாக வன்கொடுமைகள் குறித்த புகாரினை தெரிவித்தல், வழக்கு பதிவு செய்ய உதவுதல், வழக்கின் தற்போதைய நிலையினை அறிதல், தீருதவிகள் வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உதவி மையம் துவக்கப்பட்டு தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அவர்களது சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும், அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தன்னாட்சி அதிகாரத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. இதுவரை இந்த ஆணையத்திற்கு வரப்பெற்ற 5191 மனுக்களில் 4038 வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென அவர்களது மக்கள் தொகை சதவீதத்திற்கேற்ப வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக பயன்படுத்துவதை உறுதி செய்திட தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 மற்றும் அதற்கான விதிகள் இயற்றப்பட்டுள்ளது. 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பொது பிரிவினரின் கல்வி அறிவு 80.09 விழுக்காட்டிலும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி அறிவு 73.26 விழுக்காட்டிலும் உள்ளது. கல்வி அறிவை உயர்த்தும் பொருட்டு இந்த துறையின் மொத்த நிதி ஒதுக்கீடு 3,924 கோடி ரூபாயில், கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக மட்டும் 2,798 கோடி ரூபாயில், அதாவது சுமார் 71.31 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெறும் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு 2023 ஆண்டு முதல் 2 அடுக்குகளை கொண்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக
குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் வரையிலும், 2வது அடுக்கில் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் 12 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு 24 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை ஒன்றிய அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு இணையாக மாநில அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது.